Hi guys, welcome back to Master Tamil Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா GTA 5ஓட லாஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இப்போ ஒரு R15 ஒரு பைக் GTA 5ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பாப்போமா? இந்த ரெட் கலர் பைக் தான் நம்மளது. R15 இருக்கா? பயங்கரமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்க்கலாமா? டாப் ஸ்பீட் பார்க்க முடியாது, ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு தெரியும். சரி வாங்க போவோம். எந்த இடத்துல கிளியராக இருக்குன்னு வண்டியெல்லாம் மாசாக இருக்குல்ல. என்ன எழுதி இருக்குன்னு தெரியல. R15 தான் நேம் போட்டிருக்கு, ஆனால் அங்கே என்ன எழுதி இருக்குன்னு தெரில. சரி வாங்க மெயின் ரோடுக்கு போவோம். ஹைவேஸுக்கு வந்துட்டோம். ஓகே, ஒரு டிராஃபிக்காக இருக்குது. இங்கே எப்படி பண்ணுறது என்னன்னு தெரில. இருங்க, இந்த இது ஏறவும் பண்ணலாம். பண்ணலாம். கைஸ் ரொம்ப அவ்வளோ ஸ்பீடாக தெரில. போக போக தான் ஸ்பீடாக ஆகுது. பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் ஸ்பீடாக மீட்டரும் ஒர்க் ஆகாது. நல்லா அது ஒன்று பார்க்கணும் எப்படி பண்ணுறதுன்னு. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். அது நேரம் எப்படி பறந்துருப்பேன். சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, அதனால் நான் டாப் ஸ்பீட்லாம் பார்க்க முடியாது. நார்மலாக ஓட்டிட்டு தான் போகணும். ஸோ என்ன எவ்வளோ தூரம் ஓட்டுறது. ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவன்டா நீ வேறு அடையில பொறுமையாக திருப்பணும். ஏன்னா அப்போ தான் வண்டியே நான் லைட்டாக தான் ஆக்சிலேட்டரை கொடுக்குது. அது பாட்டுக்கு அப்படியே பறக்குது வீலிங்கெலாம். நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வேறு போவா. எவ்வளோ தூரம் வீடு அவ்வளோ தூரம் இல்லை, நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன். சரி, இப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எல்லோரும் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே போனாலே ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க, அது யாரும் இவன் வருவான். எனக்கு இதில் மிஷின் மட்டும்தான் கேட்டு பிடிக்க தெரியும். எவன் பேர் இதெல்லாம் தெரியாது. என் பேர் கூட என்னமோ சொல்லுவான், ஆனால் என்னன்னு தெரியல. அவன் பேசிகிட்டே இருக்கான். என்ன சொல்கிறான்னா, இன்னும் மைக்கில் கொள்ளு, இல்லை ட்ரைவரை கொள்ளு, யாரையாவது ஒருத்தர் கொள்ளு, மீதி சேர்த்த நான் பார்த்துக்கிறேன்றான். அப்படி விட மாட்டோம். ஏன்னா லெஸ்டர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி டே என்னை ஒருத்த மைக்கிலையும் ட்ரைவரையும் கொலை பண்ண சொல்லியிருக்கான். அதுக்கு அவனை கொலை பண்ணணும், அதுக்கு ஐடியா சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் லெஸ்டர். சரி வாங்க கிளம்புவோம். பேசிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, அப்புறம் வீடியோ யாருக்கும் பிடிக்காமல் போயிடும். சும்மா எல்லாத்துக்கும் சொன்னேன். வாங்க போவோம். மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போகிறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் இடிக்கவே இல்லை, எங்கேயும் தெரியாமல் வச்சுட்டேன். இன்னைக்கு அவனை கன் எடுத்து பழகிறான். எங்கே அவன்? இந்த கார்காரன் போகிறான் பாருங்க. பழைய காரை வச்சுட்டு வந்து இடிக்கிற. யார்ரா நீ? அவங்க மேலே படம் மாதிரி. ஐயோ, 2 ஸ்டார் வந்துட்டர்லவளா. வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். போலீஸ் ஸ்டாண்டு முதல்ல தப்பிக்கணும். வீலிங் தூக்குடா. இன்னும் போலீஸ் துரத்திட்டு தான் இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக லெஸ்டர் வீட்டுக்கு போகணும். முதல்ல எங்கேயோ போய் ஒளிய தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்குள்ளே போலீஸ் கேஸ் போயிடும்.
கேஸ் ஒரு வழியாக லெஸ்டர் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ நேரம்? இவன் வீடுக்கும் நம்ம வீடுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது கைஸ். இங்கேயே வண்டி நிறுத்திடுவான், புது வண்டி. ஐயோ, ராக்கெட் லான்ச்சர் உள்ள வைப்போம், அவனை சொல்கிறதுக்கு எடுத்தது. சரி வாங்க உள்ளே போவோம். லெஸ்டர்கிட்ட பிளான் கேட்டு வரலாம், என்ன பிளான் இருக்குது நம்மகிட்ட. கைஸ் ஃபைனலி பிளானை கேட்டாச்சு. இப்போ லெமருக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுவோம். ஏன்னா அவன் தான் நமக்கு மெயினாக உதவி செய்ய போகிறான். இப்போ ஐயோ, இந்த மிஷின் ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ், எங்கெங்கெல்லாம் சுற்ற விட்றானுங்க. சரி வாங்க வண்டி எடுத்து கிளம்புவோம். போன வைடா, எவ்வளோ நேரம்டா பேசுவேன், அவ்வளோதான் வண்டியை முறுக்கு. சரி வாங்க கிளம்புவோம். கைஸ் ஒரு வழியாக லெமாரை பிக்கப் பண்ண வந்தாச்சு. மைக்கில் ஏதோ ஒரு இடத்துக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு வர சொல்லியிருந்தான். அங்கே போ கைஸ், மைக்கில் நம்மளை இங்கே தான் வர சொல்லியிருந்தான், ஆனால் அவனை காணோம். சரி வாங்க போய் பார்ப்போம். இங்கேயே வண்டியை நிப்பாட்டுவோம். லெமாரி நீ அங்கிட்டு போய் பாருங்க, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம். அவன் போய் சரி அங்கிட்டு போய் அவன் அங்கிட்டு போட்டோம், நம்ம இங்கே போய் பார்ப்போம். அவங்க சும்மாவே சண்டை போடுவானுங்க, தனியாகவே இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சண்டை போட்டிருப்பானுங்க. நம்ம எதுக்கும் கண்ணை ரெடியாக வச்சுருப்போம், நம்மளுக்கான போட்டுன்னு போட்டுற போடுறேங்க. சுடுற நேரத்தில் கரெக்டாக கண்ணெல்லாம் ரெடியாக வச்சுப்போம். எல்லா கண்ணும் ரெடியாக இருக்குது. அப்படியே நார்மலாக போவோம். நார்மலாக எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே இந்த மேலே நின்றுட்டுருக்கானுங்க. ஐயோ சொன்னேன்ல, சண்டை போட்டுருக்கானுங்க. இப்போ ஒரு கன் ஃபைட்டே நடக்க போகுது. ட்ரவருக்கும் மைக்கிளுக்கும் இல்லை, அவன் நாங்கள் 3 பேர் செஞ்சு வேற ஒருத்தவங்கள வெளியில் லெமர் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஸ்டர் அதான் சொல்லியிருந்தான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபைட் சீனில் நான் ஸ்பீட் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஃபைட் சீனில் ரொம்ப நேரம் போச்சு, இது செம்ம ஸ்பீடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரும் விருப்பப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட் சீன் பார்க்க. ஆனால் நான் ஏன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா, என்கிட்ட மைக்கு இல்லாதனால நான் வீடியோ எடுத்து அதை ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபோன் மூலியமாக இது பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அதனால தான் நான் ஃபோனுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ணி இது பண்ணேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பாடுறேன். எனக்காக மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். எனக்கு இது கூட பண்ண மாட்டேறீங்க, ப்ளீஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சொன்னேன்ல, இந்த மிஷின் ரொம்ப பெருசு. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம்னு? நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி முடியலை. இன்னொரு மாதிரி இருக்குது. என்னன்னா, இவங்க 3 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஃப்ராங்க்லின் வந்து இவங்க 2 பேர்த்தில் யாரையாவது ஒருத்தனை கொலை பண்ணுன்னு சொல்லியிருப்பான்ல, அவனை மட்டும் இல்லாமல் அவனோட கேங் மெம்பர்ஸ் வேறு இருப்பாங்கல்ல, அவங்க கேங் மெம்பர்ஸை 3 பேரும் போய் தனித்தனியாக கில் பண்ணிட்டு, அப்புறம் ட்ரவர் மட்டும் போய் அவனை கில் பண்ணிட்டு ஒரு மலையில் வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ஃப்ராங்க்லின் வச்சு விளாண்டுருக்கோம்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இப்போ ஸ்விட்ச் பண்ணோன்னா மைக்கிள் ரொம்ப தூரம் தள்ளி போயிருப்பான், சொல்லலை. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய இடத்துக்கு போகணும்.
கைஸ் மேப்பில் போட்டிருக்க லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எவனாவது இருப்பான். அவனை போட்டு சுடுன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறேன். இங்கே எனக்கு தெரிஞ்சு பெப்பிள் கலர்னா பாலாஜ் கேங்கு தான் நினைக்கிறேன். இவங்கள தான் சுட்டு தள்ளணும் வாட்டிருக்கு. எல்லாத்தையும் பட்டன் சுடுவோம். சுட்டா கைஸ் இது குறி வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது கைஸ். ரொம்ப டாட்டுமே குட்டியூண்டாக கொடுத்துருக்காங்க. கஷ்டமாக இருக்குது. ஐயோப்பா இந்த கண்ணை மாற்றி சுட்டு அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு வாண்டட் லிஸ்ட் இந்த காரில் வரான். இவனை வர சொன்னோம். ஓகே முடிஞ்சு மிஷின். இவனுக்கான மிஷின் முடிஞ்சு. இப்போ வாண்டட் லிஸ்ட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவன் கிளம்பலாம். நம்ம ட்ரெவருக்கு மாற்றலாம். இப்போ ட்ரெவருக்கு மாற்றணும்னு வைங்க. ட்ரெவர் அந்த லொக்கேஷனுக்கே போயிருப்பான். வாய் வேறு வளருது. சரி இப்போ ஏன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு காமிச்சு கைசிந்தா இந்த இது என்னது இது பேர் தெரில. இங்கேருந்து சுற்றுவோமா? யார் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. இவன் தான் நாட்டிருக்கு. இவனை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இவனை தான். ஏன்னா இவனை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படின்னா இவனாக தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் இவனாக தான் இருக்கும். இவன் ஏதோ நியூஸில் வேலை பார்க்குறவன்னு நினைக்கிறேன். ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி இங்கேருந்து ஸ்னீப்பரில் போட்டு தள்ளிடுவோம். ஹெட் ஷாட். அவ்வளோதான். வர்க்கே அசாலா. ஐயோ போலீஸ் கேஸ் வந்துடுச்சு கேஸ். அங்கே மேப்பில் பாருங்கள். இப்போ நம்ம வெளில போயிட்டு எஸ்கேப் ஆகணும். வேறு எஸ்கேப் ஆனால் தான் மைக்லேயே மாற்ற முடியும். ஃப்ராங்க்லினாகவே மாற முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு பீச் வழியாக போயிடலாம். ஏன்னா இப்பயே சைடில் எங்கேயும் போலீஸ் இல்லை. பீச்சுக்கு போயிட்டோம்னா பீச்சுக்கு நடுவில் வர்றதுக்குள்ளே நம்ம மேப்பில் பார்த்து எஸ்கேப் ஆகிடலாம். நம்மக்கிட்ட யாரும் இல்லை. அந்த மேப்லேயே தெரியுது நம்மக்கிட்ட யாரும் இல்லை. மாற்ற முடியல. இப்போ என்ன பண்ணுறது? இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிறுத்திப்போமா? இப்படியே நிறுத்துவோன்னு பார்க்குவேன். இங்கே நிறுத்தினா வந்துடுவானுங்கன்னு வேறு பயமா. முன்னாடி வேறு வரான். சைடில் திருப்போம். இங்கேயும் வரான். நேராக போவோம். ஏன்னா சைட்லேயும் வரான், இந்த சைடு வரான். அப்படியே வெளில போயிடலாம். ஐயோ மாட்டிக்கிச்சு. வெள்ளாடு. ஓகே இப்போ நேராக போலீஸ் பார்த்துட்டாங்க. பார்க்கல வாண்டட் குறைஞ்சிச்சு கைஸ் ஒரு வழியா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ராங்க்லினா மாறிடலாம். சரி ஃப்ராங்க்லினும் இங்கே தான் கைஸ் இருக்கான். போயிட்டுருக்கான். கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் கன் இங்கே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸ்டிக்கி பாம். இந்த லொக்கேஷன் இந்த ஒரு வீடு காமிக்குது பார்த்தீங்களா? அதுதான் நாட்டுக்கு லொக்கேஷனு. பின்னாடி வேறு ஒரே வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டிலலாம் ஒரே வேலை செய்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்னை மன்னிச்சிருங்க. நான் மைக் வாங்க முடியும்னு நான் காசு ஏற்றி வாங்குகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். சுட்டு தள்ளியாச்சு எல்லாத்தையும். சுட்டு இந்த இவனை எல்லா காரையும் சுட்டு தள்ளியாச்சு கைஸ். இப்போ வண்டியை யூட்டன் போட வேணாம். ட்ரெவருக்கு மாற்றுவோம். ஏன்னா ட்ரெவர் வச்சு தானே நம்ம இந்த ஃப்ராங்க்லின் நடத்தினவனை கொலைப்போகிறோம். அதனால் ட்ரெவருக்கு மாற்றிடுவோம். அதுக்குள்ளே அங்கே போயிட்டு ட்ரெவரு கைஸ் எங்கேருந்து எங்கேன்ட்டு அந்த வீடு தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வீடும் நல்லா பளிச்சுன்னு தெரியுறமே வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடு தான். நம்ம பார்த்தோன்னே தெரியுறமே வச்சுருக்கானுங்க பளிச்சுன்னு. ஐயோ நேரம் விழுந்திருப்பேன். விழுந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவன் கார் திரும்ப வந்துடும். இருந்தாலும் விழுந்திருப்பேன். விழுந்து மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து வரணும்ல. அதான் பார்க்குறேன். பெரிய வீடாக தான் கைஸ் கட்டி வச்சுருக்கான். மரத்திட்டு போகிற அளவுக்கு புரியாதுலான்னு நான் தான் சின்ன பையன் நினச்சேன். கடைசியில் பார்த்தா எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான். அப்படின்னா பணக்காரனாக தான் இருப்பான். அதனால தான் அவ்வளோ மரத்திட்டு இருக்கேன். கன்னை மாற்றி எனக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காடுங்க. சிவனங்களை போட்டுருக்காங்க. போடு அவ்வளோதான். அங்கிட்டு ஐயோ இந்தா அங்கே ஒருத்தர் இருக்கான். மேப்லேயே பார்த்தாலே தெரியுது ரெட் கலர் ஆட்டை. போட்டு கரெக்டாக ஏன் வைக்கிறது தாங்க
அதான் ஏன் வைக்கிறது தான் அங்கே கஷ்டமாக இருக்குது. இத்தனோண்டு டாட்டா தரானுங்க. எங்கடா இங்கே தான் இருக்கிற மாதிரி காமிக்குது, ஆனால் ஆளை காணோம். புல்லட் படுது. இங்கே இருக்கிறாங்க. நான் எங்கடான்னு தேடிட்டு இருக்கேன். அங்கிட்ட எவனோ இருக்கான். நான் பார்த்துட்டேன். அப்படியே பொறுமையாக போவோம். இங்கே என்னடா இன்னும் வேணாம். இந்தா இங்கே நிற்கிறான். நல்ல வேலை போட்டு மேலே ஒருத்தர் இருக்காங்க. மேப்பில் பார்த்துட்டு இந்தா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலான்னா, இருங்க போய் பிளான் பண்ணுவோம். ஏன்னா அவனை பற்றி தெரிலல்ல, அவன் ஒழிஞ்சுப்பாங்க இது இடத்துல. எங்கே இருக்கான் தெரில. அங்கிட்ட ஓடுவோம். பின்னாடி இருந்து சொல்கிறேன். எனக்கு வைக்கமில்ல. சாவிட செத்துப்பேன். கீழே இறங்கி அவன் இங்கே இல்லையே, எதுக்கும் தண்ணிக்குள்ளே ஊச்சிடுவான். அப்படியே பொறுமையாக தண்ணி கடியிலேயே போய் இப்போ மேலே ஏற மாட்டான். ஐயோ இந்த சைடு ஏறுவோம். ஏற வேண மாட்டான். ஏறிட்டான். எங்கே ஆளை காணோம். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான். போட்டு மூஞ்சிலேயே போட்டு இல்லைடா டேய் ஏன்டா என்னையே மறுத்து இன்னும் ட்ரைவரை தூக்கிட்டு வந்துட்டா. இதெல்லாம் கட்சி நான் தூக்கிட்டு வந்து கார் கைஸ் ஒரு வழியாக லொக்கேஷனை பார்த்து வந்தாச்சு. மெயின் ரோட்லேருந்து ஆஃப் ரோடிங். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தள்ளிவிட போகிறானுங்க, அது மட்டும் உறுதி. ஏன்னா நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இங்கேருந்து தள்ளி விட்டுருவானுங்க. அதுதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. என்னடா பொசிஷன் மாறிடுச்சு. நேராக வந்து சைடில் பார்த்துட்ருக்குறேன். என்னாச்சு? எதுக்கு வானத்தை காட்டுறீங்க? என்ன ஏலியன் வரப்போதா? எப்படிடா பண்ணீங்க கைஸ்? பகல்லேருந்து சாயங்காலம் ஆயிடுச்சு கைஸ். ட்ரைவர் வெயிட் பண்ணுறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும். இப்போ தான் மைக்கிள் வரான். எங்கே இன்னும் ஃப்ராங்க்லின் வரல. எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் சண்டை போட்டு தள்ளிவிட போகிறானுங்க. வந்துட்டான். இப்போ திறந்துட்டான். பேசிகிட்டு இருக்கானுங்க. என்ன பேசுகிறானுங்கன்னு எனக்கே தெரில. அவனுங்க அப்படி பேசுகிறானுங்க. பாய் கைஸ், மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.